ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா தாய்லாண்டில் ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஒரு பிளேஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா வேர்ல்டுலேயே தி பிக்கஸ்ட் அவுட்டோர் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இதோட நேம் வந்து சட்டுச்சக் வீக்கெண்ட் மார்க்கெட்டு. இது ஒன்லி வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து வீக்கெண்டு சந்தை இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து தாய்லாண்டில் சட்டுச்சக் வீக்கெண்ட் மார்க்கெட் அரவுண்ட் ஒரு 10,000 ஷாப்ஸ் வந்து இருக்கும். இங்கே நம்ம போகிறதுக்கு வந்து மேப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு செக்ஷனுக்கும் போயிட்டு நம்ம திங்ஸ் வந்து வாங்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஷாப்ஸ் வந்து இருக்குது. A to Z எல்லா வெரைட்டி ஆஃப் ஹோம் அப்ளையன்ஸ்லேருந்து கிளாத்ஸ், அக்சசரிஸ், ஃபர்னிச்சர்ஸ், ஹோம் டெக்கர் ப்ராடக்ட் எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்குது. எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செக்ஷன் ஃபுல்லாக வந்து ப்ரேஸ்லெட், பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், நெக்லஸ் எல்லாம் இருந்தது. எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. பீட்டர் டைப்லேயும் தென் த்ரெட்டு யூஸ் பண்ணி இயரிங்ஸு, ஃபெதர் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் எல்லாம் நிறையா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்தது. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ப்ரேஸ்லெட் 2, தென் அதுக்கப்புறம் நெக்லஸ் மாதிரி ஒரு 2 வாங்கினேன். எல்லாம் சேர்த்து ஒரு 170 தாய் பாத் வந்தது. சீப்பாக தான் இருந்தது. எல்லாமே ஒரு 40. நெக்ஸ்ட்டு வந்து சோப் வாங்கலான்னு போனால் ஃபுல்லாக வெரைட்டி ஆஃப் சோப்பு இருந்தது. நிறையா சேஃபில் இருந்தது. பனானா சோப், ஃப்ளார் சோப், கோகனட் சோப், ஃப்ரூட் சோப், மேங்கோ சோப் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சோப் இருந்துச்சு. நம்ம திங்க் பண்ணாத ஷேப்லலாம் சோப் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 3 சோப் வாங்கினோம் 100 பாத்துக்கு. கோகனட் சோப், இந்த ஃப்ளார் சோப், அதுக்கப்புறம் சாண்டல்வுட் சோப்புன்னு. நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 12 o'clock தான் இந்த மார்க்கெட் வந்து ரீச் ஆனோம். பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. போகவே முடியல, வெளியவே வர முடியல. இங்கெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு 8 or 9 o'clock நம்ம வந்து வந்தால் தான் நிறையா பிளேஸ் வந்து நம்ம விசிட் பண்ணிவிட்டு டயர்ட் இல்லாமல் போக முடியும்.
மினிமம் ஒரு 1500 ஷாப்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் 2 ஹவர்ஸில். அவ்வளோதான் பார்க்க முடிஞ்சுது. நம்ம வெளியே வந்துட்டோம். ஏன்னா ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நாங்கள் கேப் புக் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏர்போர்ட் போகணும். செம்ம டயர்டாக இருந்தது. காரில் ஏறின உடனே நம்ம வந்து டொயிங் அப்படின்ட்டு வந்து படுத்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங்.